தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்து ஞானம் சாஸ்திர ஸ்ரீ சந்திரசேகர படமாம் தன கலிகதையும் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட குடும்பம் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. இந்த அனுபவத்தோட தலைப்பு பசி ஆத்திர உத்தியோகமா நன்னா பண்ணு. பசி ஆத்திர உத்தியோகமா நன்னா பண்ணு. இந்த அனுபவம் 1963 நடந்திருக்கு. ஸ்ரீ வெங்கடேச பவன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சமீபத்தில் இருந்திருக்கு. அதில் அனந்தராமன் ஒருத்தர் வந்து வேலையில் சேர்ந்திருக்கார், சர்வர். அவர் சின்ன பையனாக இருந்தபோது சேர்ந்திருக்கார். இப்போ அவருக்கு 50 வயசாகிடுத்து, கல்யாணம் பண்ணிக்கல. இவர் தங்குறதுக்கு ரூம் கொடுத்துருக்கா, ஆகாரம் கொடுத்துருக்கா. அது தவிர மாதம் 5 ரூபா சம்பளம். இவருக்கு மகாபெரிவாளை பற்றி தெரிஞ்சு பக்தி வந்திருக்கா. அதனால் பெரிவாளை வந்து ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறார். மதுரையிலேருந்து கிளம்பி பெரிவா எங்கே இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுட்டு அங்கே போகணும். எதுவாக இருந்தாலும் செலவாகும். அந்த செலவுக்கு பணத்துக்கு எங்கே போகிறது? அது போய் நம்ம ஓனர்கிட்டலாம் கேட்டுருந்தா அவள் புரிஞ்சுப்பாளோ இல்லையோ. அதனால் அவர் பணத்தில் சேர்த்து வச்சுட்டே வந்தார். ஏதாவது ஒன்று பக்கத்தில் வந்துட்டார், இந்த ஊரில் இருக்காருன்னா நமக்கு பணம் வேணும் பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு போகிறதுக்கு. அதுக்கான செலவுக்காக அது ஒரு சேர்த்து வச்சுட்டே வந்தார். அந்த 5 ரூபாயில் அவருக்கு செலவுன்னு கிடையாது. ஏன்னா ரூமும் இதுவும் கொடுத்ததுனால அவர் ஒண்டி தான் போல இருக்குது. அதனால் ஒண்டி கட்டியாக இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கல. அவர் சேர்த்து வச்சுட்டே வந்தார். தினமும் அவருடைய வேலை என்னென்னா காலங்காலத்தால் எழுந்து விடிய காலத்தால் குளிச்சுட்டு 6 மணிக்கே குளிச்சுட்டு மீனாட்சி கோவில் போவார். அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு 7 மணிக்கு ஹோட்டல் போயிடுவார். அதுதான் அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. திடீர்னு ஒரு தடவை அவருக்கு விஷயம் தெரிஞ்சது, அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வருது அப்படின்னு. அதனால் டிவோட்டிஸ் வர்றதை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ரெகுலேட் பண்ண ஆரம்பித்தா. ஏன்னா அப்போ தான் அவளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய கூட்டம் வரும். எந்த வழியாக பெரியவா வருவா, எப்படி மேலே போய் அந்த இடத்துல கும்பாபிஷேகம் பண்ணுவா அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் பண்ணி அந்த கமிட்டியில் அந்த கம்பத்தெல்லாம் கட்டி இது பண்ணி ஒவ்வொரு இடமா மாற்றி வழியை உள்ள பக்தர்கள் வந்து போகிறத மாற்றிகிட்டே இருந்தால் அவள் புரிஞ்சுட்டார். அப்புறம் என்னதுன்னு ஒரு நாளைக்கு பார்த்தான்னா அங்கே போட்டுருந்தது மகாபிரிவா வந்து வரா வந்து கும்பாபிஷேகத்துக்கு. அப்போ இவருக்கு ரொம்ப தெம்பு வந்தது, மகாபிரிவாவை பார்க்கலாமே. ஆனால் ஒன்று, இப்படியே போனால் நம்ம வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறோம். இந்த நேரத்தில் இங்கே கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுனா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். நம்மளால் நிச்சயம் உள்ள போய் தரிசனம் பண்ண முடியாது, கும்பாபிஷேகத்தையும் பார்க்க முடியாது, ரெண்டுமே நடக்காது அப்படின்றதும் அவருக்கு தோணிடுத்து. மனசில் அது ஓடிட்டே தான் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாள் என்ன பண்ணார், ராத்திரி இந்த அனந்தராமன் அப்படியே வந்து சைடில் ஒரு வழி இருக்க போல இருக்குது. அது வழியாக பொத்தாமரை குளம்னு ஒன்று இருக்குது, பொற்றாமரை குளம்னு. அது வழியாக வந்து உள்ளே வந்துட்டார். அது வழியாக நைஸாக உள்ளே வந்துட்டார். இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியாது. அங்கே வந்து அந்த குளத்தில் படிக்கட்டில் பார்த்தார், கொஞ்சம் வேத பிராமணாலாம் உட்காந்துருந்த மாதிரி இருந்தது. இவரும் ஓரமாக போய் அப்படி உட்காந்துட்டார். அவள்லாம் தூங்கினா, இவரும் அங்கேயே தூங்கிட்டார். அங்கேயே அந்த படிக்கட்டிலேயே படுத்து தூங்கிட்டார். திடீர்னு பார்த்தா கொஞ்சம் விடிகாலத்தில் இவர் தூங்கக்கூடாதுன்னு நினச்சா விடிகால கொஞ்சம் தூங்கிட்டார். திடீர்னு மகாபெரிவா வராப்பட இருக்க அந்த பக்கம் வராரு. கூட கொஞ்சோண்டு பேர் தான் அணுக்கு தொண்டர்கள் வரா, 2-3 பேர் தான். நேராக வர இந்த பொத்தாமரை குளத்தில் இறங்கி பெரியவா ஏன் தன்னுடைய பாதங்களை அலம்பிக்கணும் அப்படின்னு தெரியலையே. அது வந்து அந்த அனந்தராமனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். இறங்கினார். அந்த பெரியவா வந்து தன்னோட பாதங்களை வந்து அந்த பொத்தாமரை குளத்தில் விட்டு அலம்பிண்டு இந்த பக்கம் ஏறும்போது அனந்தராமன் முழிச்சுட்டார். அவர் பெரியவா போகும்போதே எழுந்துட்டார். எழுந்து பெரியவா மேலே கன்னத்தில் போட்டுவொடனே பெரியவா வந்து கேட்டார்,
யார் என்னன்னு அப்படின்றத கேட்டுட்டார். அவர் சொன்னார், அந்த மாதிரி இந்த இதில் வேலை செய்கிறேன், இந்த ஹோட்டல் அப்படின்னு ஹோட்டல் பேர்லாம் சொன்னார். அதை விட அந்த ஹோட்டலில் என்ன ஃபேமஸான டிஷ் அப்படின்னு பெரியவா கேட்டார். ஏதோ சாப்பிட போகிற மாதிரி. அக்கார அடிசில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு, அது நாளைக்கு அந்த பண்ணுறோம், அது பண்ணுவோம், அது ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய வியாபாரம் ஆகும். பெரியவா வந்து அங்கே அதை வந்து அது சாப்பிடணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக வரனே அப்படின்னாராம் பெரியவா. பெரியவா வந்து சொன்னது சில சமயம் சொன்னால் போயிடுவார், இருந்தாலும் பெரியவா வந்து வாழ்க்கெல்லாம் தெரியாமல் போய் அதை சாப்பிட்ருக்கலாம், தெரியாது. ஆனால் சொல்லிட்டார், அனந்தராமனோட பக்திக்காக சொல்லிட்டார். இப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது பிடி ராஜன் அப்படிங்கிற ஒரு குரூப், அவர் தான் அந்த ரிசப்ஷன் குரூப்பில் இருந்திருக்கார். அவர்லாம் வந்து ஒரு வந்து அங்கே எதிர்பார்த்துட்டு அவர் நாதஸ்வர இது அதெல்லாம் என்னோட வேத பிராமணரோட அங்கே தெருவில் வேற ஒரு இடத்துல இருந்துருக்கார். அந்த பக்கமாக பெரியவா வரப்போகிறோன்னு நினைக்கும் போது பெரியவா வேற ஒரு வழியாக ஏன் வந்தார் அப்படின்னா, இந்த அனந்தராமனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னு யாருக்குமே தெரியாது, ஒத்துருக்க கூட தெரியாது. அதனால் அவர் எங்கே பெரியவாளை காணுமேன்னு தேடிட்டு வரும்போது இங்கே வந்துட்டார். வந்தபோது பெரியவா இங்கே இருக்கான்னு தெரிஞ்சுது. அப்போ வந்து நான் அங்கெல்லாம் வெயிட் பண்ணியிருந்தோம், பெரியவாளை அங்கே வருவான்ட்டு அப்படின்னு அவள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாலாம். பெரியவா என்ன அதுக்காக என்ன, அப்புறம் நான் திருப்பி ஒரு வாட்டி அது வழியாக வரேன் அப்படின்னாராம். அப்போ அங்கே போயிட்டு திருப்பி அது வழியாக வந்து பெரியவா வந்து பரமேஸ்வரன் இல்லையா வந்தார். இந்த மாதிரி திருப்பி போகும்போது அந்த அனந்தராமனுக்கு ஒரு கண்ணு காமிச்சார், நீயும் கூட வா அப்படின்ற மாதிரி. என்ன பாவம், அவர் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக தானே இவ்வளவு அவருக்கு ஆசைப்பட்டுருக்கார். அதனால் கொஞ்சம் பேர் மட்டும் போனாலாம், பெரியவா வந்து இவாள்லாம் விடு அப்படின்ற மாதிரி செய்கை காமிச்சாலாம் அந்த போலீஸ் செக்யூரிட்டிக்கு. அதில் இந்த அனந்தராமன் தப்பிச்சவா கூட பெரியவா கூட போயாச்சான். அதனால் இப்போ இந்த கும்பாபிஷேகத்தையும் பார்த்துட்டு அப்புறம் வந்து அவர் வந்து வழக்கம் போல் அவருடைய வேலையை தொடங்கினார். ஹோட்டலுக்கு போயிட்டார். ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் மேலே ஒரு நிஜமான பக்தி வச்சிருந்த ஒரு அனந்தராமனுக்காக பெரியவா வந்து தான் வர வேண்டிய எல்லாரும் எதிர்பார்த்து காத்துருக்க வழியை விட்டுட்டு வேற ஒரு வழியில் வந்து இவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா, இதை விட நம்ம வேறு ஒன்றும் நம்மளுக்கு தேவையில்லை. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கைலாசத்துலேருந்து பக்தர்களுக்காக இறங்கி வந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ரவிசங்கர் மகாபிரிய பாதவிச்சர்.